இங்கே இவன் ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி ஆர்டர் பண்ணுறான். காஃபி இல்லைன்னு சொல்கிறாங்க, பிளாக் காஃபி தான் இருக்குன்னும் போது சரின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்தில் அவன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி, நீ எப்போ வருவே, நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு சொன்னான். இல்லை, நமக்குள்ளே செட் ஆகாது, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் இருக்குது, நீ இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவனும் வச்சுட்டு போயிடுறான். வந்து பிளாக் காஃபி குடிக்காமல் காசை வச்சுட்டு அவனும் கிளம்பிடுறான். இவனும் சோகம் தாங்க முடியாமல் ஃப்ரெண்டோட ஃப்ளாட்டில் போய் ஒரு வாரமாக குடிச்சிட்டு வாந்தி எடுத்துகிட்டு அங்கேயே கிடக்குறான். ஊரில் இருக்க ஃப்ரெண்டுங்களாம் ஃபோன் பண்ணி இவனை கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் ரூமை விட்டு கூட வெளியே போக மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஃபோட்டோ, அந்த பொண்ணு அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் ஒன்றுனா டெலிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபேஸ்புக்கில் அந்த பொண்ணோட ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாஸ்வேர்டை மாற்றிட்டா போல இருக்குது. அவள் அக்கௌண்ட்டை தேடி பார்த்தா கூட கிடைக்கல. அப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க, எல்லாம் சரியாக மச்சான், ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஒரு பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பி விட்டுறான். இவன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்ச பொண்ணு இவன் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணோட இன்னொரு ஃப்ரெண்டு போல இருக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கான், அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா, அவன் நல்ல பையன் தான், அப்புறானியான ஆள், ஒரு பொண்ணை ரொம்ப நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி அந்த பொண்ணோட கல்யாணம், அதனால தான் டிப்ரெஷனில் இருந்திருப்பான், தெரியாமல் அமைச்சிருப்பான், விட்டுருன்னு சொல்கிறா. இந்த பொண்ணு இவனை பற்றி தெரிஞ்ச உடனே அவனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்கள் யாருன்னு அவன் கேட்கும் போது, நான் உங்கள் ஆஃபீஸில் வேறு செய்கிற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்கள் லவரோட கல்யாணமே நீங்கள் போலையான்னு கிண்டல் பண்ணும் போது, நீங்கள் வேறு ஏங்க நானே வெறுப்பில் உட்காந்துருக்கேன்னு இவன் சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் ஏன் இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்குமே 95% ஃபஸ்ட்டில் வந்து சக்ஸஸ் ஆனதே கிடையாது அப்படின்னும் போது, அப்போ உங்களுக்கும் ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு இவன் கேட்குறான். உங்கள் கதையை சொல்லுங்களேன்னு கேட்குறான். இந்த பொண்ணு அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பித்தேன் 7th படிக்கும் போது. எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு. அதனால தான் நாங்கள் 10th வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒன்றா தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். 11th மட்டும் அவன் வேறு ஸ்கூல் மாற போகிறேன்னு சொன்னான். அதை கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போய் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, அவன் 5.5, நான் 5.7. ஹைட்டு வித்தியாசனாலே அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்கிறா. இதை கேட்டவொன்னே இவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனு சொல்கிறான், அவங்ககிட்ட பேசினது எனக்கு மனசு ஆறுதலாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் 2 பேருமே மாற்றி மாற்றி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கிளம்புறா. இவன் அவங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ஆப்போசிட் ரூமில் தான் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்து பிடிச்சி போய் ஒன்றா பேசலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கா போல இருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நம்மளுக்கு சில டைம் பால் காஃபி கிடைக்கலன்னா கருப்பு காஃபி தான் கிடைக்கும், அதுக்காக அப்படி நினச்சிடக்கூடாது. சில டைம் பால் காஃபி நல்லா இருக்கிறத விட கருப்பு காஃபி இன்னும் சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லி முடிக்கிறாங்க.